ஸோ ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி வந்து 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 8.1 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சம் ஃபைண்ட் த ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அ ரேஞ்ச் ஆஃப் ஃபாலோயிங் டேட்டா கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ரேஞ்ச் அண்ட் அதோட கோஎஃபிஷியன்ட். ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாமா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரேஞ்ச் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இதில் உள்ள லார்ஜஸ்ட் வேல்யூ எது, ஸ்மாலஸ்ட் வேல்யூ? இதில் வந்து நான் எல்வின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது லார்ஜஸ்ட் வேல்யூ. ஸோ 125, ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து 63. இது ரெண்டுத்தையும் இப்போ மைனஸ் பண்ணோன்னா we get the range 62. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிப்போம்னா L minus S by L plus S. L minus S is nothing but நம்ம ரேஞ்ச் தான். ஸோ L plus S வந்து நம்ம லார்ஜும் ஸ்மாலும் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆட் பண்ணி போடுவோம். ஸோ 62 by 188. ஓகேங்களா? ஸோ அதான் சேம் 125 by 63 ஆட் பண்ணோம், நமக்கு 188 கிடைக்கும்ல, அதுதான். ஸோ இதை வந்து 2 டேபிளால் நான் ஃபஸ்ட் கேன்சல் பண்ணுறேன். 31 by 94 கிடைக்கும். அதுக்கு மேலே வந்து அதை எந்த டேபிளாலையும் கேன்சல் பண்ண முடியாது டியூ டு த ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறனால. ஸோ இதை வந்து நம்ம டிவிஷன் பண்ணி பார்ப்போம் 31 by 94. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 31 வந்து உள்ளே போட்டு 94 வெளில போட்டுக்கணும். அதை வந்து டெசிமலில் வச்சோன்னா we get 0. ஸோ 94 3s are 282. ஸோ இப்போ வந்து இதை சப்ராக்ட் பண்ணுறதுக்கு 0 வந்து 10 ஆகிடும், அடுத்து இது வந்து 0 ஆகிடுமா? ஸோ அப்போ 28 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு டெசிமல் இருக்கிறனால 0 போடுறோம். நெக்ஸ்ட் 94 2s are வந்து 188. இதே சேம் சப்ராக்ட் ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி தான் 10 7 கிடைக்கும். ஸோ 920 அண்ட் 94 9s are வந்து என்ன அப்படின்னா நமக்கு 846. இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ சப்ராக்ட் பண்ணால் 74 கிடைக்கிது. ஸோ நமக்கு இதில் ஆல்ரெடி 3 டெசிமலுக்கு அப்புறம் 3 டிஜிட் கிடச்சிச்சு. ஸோ நம்ம அப்படியே எழுதிக்கலாம் 0.329 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் 2 விட கிரேட்டராக இருக்குது 9, அதனால் கிரேட்டர் தென் 5 விட அதிகமாக இருக்குது. ஸோ அதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 0.33 அப்படின்னே போட்டுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ரேஞ்ச். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் சம். சேம் அதே ஃபஸ்ட்டு நம்ம போட்டோமே அதே மெத்தட் தான் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ஸோ லார்ஜ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ இதிலேருந்து எதுன்னு பார்த்துட்டு அதை மைனஸ் பண்ணோன்னா we get 47.8. எப்படின்னா 61.4, அதாவது இப்போ பாரோ பண்ணலாமா? ஸோ இப்போ 6ல் 5 1 10 ஆகும். ஸோ இது வந்து 14. ஸோ 14ல் 6 போனால் 8, இது 7, 5ல் 1 போச்சுன்னா 4. ஸோ 47.8. ஸோ நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அதே தான் L minus S N plus S. L நம்ம ரேஞ்சாக L minus S. ஸோ L plus Sக்கு வந்து ஆட் பண்ணோன்னா 6 + 4 10, 1 பாரோ 4 5 ஆகுமா? நெக்ஸ்ட் 6 + 1 7. ஸோ 75.0 0 இருக்கிறனால நம்ம வந்து 75 அப்படின்னு எழுதிக்கலாம். இதை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு டிவிஷன் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நம்ம டெசிமலில் இருக்கிறனால நான் இன்ட்டு 10 அப்படின்னு போட்டு ஃபஸ்ட்டு பண்ணுறேன். ஸோ 478 by 750 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் இப்போ டிவிஷனில் போடுறேன். டிவிஷனில் போடும்போது ஃபஸ்ட்டு வந்து இதை விட அது பெருசாக இருக்கிறனால டெசிமல் வச்சு 0 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 750 × 6 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 4500. அண்ட் இதை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணிவிட்டு நார்மல் டிவிஷன் பண்ணுற மாதிரி தான் சப்ராக்ட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்னா 2800 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் 2800 கிடைக்குதா? ஸோ இதில் 750 × 3 என்ன அப்படின்னா 2250. இதை வந்து சப்ராக்ட் பண்ணும்போது சேம் பாரோ மெத்தட் தான் பண்ணிட்டிங்கன்னா 5500 கிடைக்கும். அதில் 750 × 7 பண்ணோம் அப்படின்னா we get 5250. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 250. ஸோ ஆல்ரெடி நமக்கு டெசிமல் பக்கத்தில் 3 டிஜிட் வந்துடுச்சு. ஸோ அதுவே போதும். 0.637 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதில் 3 பக்கத்தில் இருக்கிறது வந்து கிரேட்டர் தென் 5 இருக்கிறனால நம்ம வந்து அதை என்ன பண்ணிக்கலாம், ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ தட் 0.64 அப்படின்னு எழுதினோன்னா இதுதான் நம்மளோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சோட வேல்யூ.